இப்போ வந்து நாங்க போய் போராட்டம் பண்ண போறோம். உள்ள பழைய காலத்துல டென்ட் போட்ட தலை பெஞ்சு போட்டு உள்ள பராசக்தி திரைப்படத்திலிருந்து 10 நிமிடம் பிரத்யேக காட்சி உங்களால் காட்சி அளிக்கப்படுகிறது. கொஞ்சம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். அம்பாஸ்டர் கார் தானே இது? என்ன காரா? எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா? கரகாட்டக்காரன் படத்துல வந்து இந்த கார் வந்திருக்கு, அம்பாஸ்டர் கார் தெரியுதுல்ல? இது ரெட் கலர்ல இருந்துச்சு, இப்போ வந்து இந்த மூவிக்காக கலர் பண்ணிருக்காங்களாம். ஆமா, அப்போ வந்து ரெட் கலரு, இது நம்ம பராசக்தி மூவிக்காக கலர் பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப், மெயில், இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட், ஸ்னாப் சாட்ல எல்லாம் வந்து மெசேஜ் பண்றோம். ஆனா இதே நான் 60ஸ்ல இருந்திருந்தேன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? லெட்டர் போட்டிருப்போம். இப்ப அந்த லெட்டர் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல எழுதி நம்ம போட்டுக்கலாம் லெட்டர்ஸ். ஆல்ரெடி நிறைய லெட்டர் இருக்கு, நம்ம இதை எடுத்துட்டு போடுவோம். எல்லாரும் கொஞ்சம் டென்ட் போட்டா வந்து ப்ளீஸ். இது பாருங்க, டென்ட் போட்டா எல்லாரும் ப்ளீஸ். இதுல இருக்கு பாருங்க நிறைய போட்டோஸ். மேடம் போட்டோ எடுத்து எல்லாரும் இதெல்லாம் 60 ஸ்டாம்ப் தானே? அது ஸ்டாம்ப் தானே? கொஞ்சம் ப்ளீஸ். அந்த காலத்துல ரேடியோ எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ரேடியோ செட்டப் நேஷனல் ரேடியோ. இத பாருங்களேன், அந்த போன்லாம் பாருங்க, போன்லாம் காட்டு. நாங்க போய் போராட்டம் பண்ண போறோம். நாங்க போய் போராட்டம் பண்ண போறோம். இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. தமிழ் வாழ்க. ஆமா, இது இருங்க, நான் நல்லதா இருக்குங்க. இதோ இருக்கு. வாழ்க தமிழ், தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. இதான் எங்க வீட்டை செண்பக மாடு. இதுல இருக்க சந்தோஷமே தனி. அதான் வீடு மாடு, அது பேர் என்ன? ஃபர்ஸ்ட் டைலாக் அது ஸ்டார்டிங் மறந்துச்சு ப்ரோ. இதான் எங்க வீட்டு செண்பக மாடு. காலையில பால் நம்ம கண்ணுக்குட்டிக்கு தான். காற்று, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதை விட வேற என்னங்க வேணும்? வளரின்னு இருக்கோம் ரெண்டு பேரும். அழகா குட்டியா இருக்கு. வீடியோ தானே எடுக்கிறீங்க? வீடியோ தான். இதோ இந்த பால் இது பார்க்கும்போது யார் ஞாபகம் வருது? இத பார்க்கும்போது நம்ம ரஜினி. அடடா, அந்த இந்த பாட்டு. இதுல தானே வெண்ணெல்லாம் வைப்பாங்க. இது 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 இப்பவும் எங்க ஊர்ல இருக்கு தெரியுமா? எங்க அத்தை வந்து இப்பவும் இது வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க? ஓகேவா? எங்க அத்தை இதுல என்னென்ன வச்சிருப்பாங்கன்னா, ஒண்ணுத்துல வந்து கல்லுப்பு, ஒண்ணுத்துல வந்து அரிசி, ஒண்ணுத்துல பருப்பு, இன்னொன்னுத்துல வந்து வேர்க்கடலை. சோ இது இப்பவும் பாரம்பரியமா வந்து எங்க வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். வைக்கோல். எங்க மாடுக்கு இயற்கையான முறையில வைக்கோல் வச்சிருக்கோம். நாங்க இங்க இருந்து தான் வைக்கோல் குடுக்குறோம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாம நாங்க எங்க மாடுக்கு தீனி குடுக்குறோம். அது இந்த இயற்கையான வைக்கோல் மூலமா. 2K கிட்ஸ் இதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அந்த காலத்துல இந்த கோலம், இந்த பானை இதெல்லாம் இப்போ இருக்கு அப்படின்றது புதுசா இருக்கு. இப்பெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ்ல தான் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பானையில பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு. எந்த விஷயம் வந்து இப்படிலாம் அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க.
எல்லாமே அப்படிதான் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இது ஓவரால் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் இப்ப இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எஸ்கே அவர்களுக்கு 25th ஃபிலிம். ஸோ எஸ்கே அண்ணாவை பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவருக்கு என்ன விஷ் பண்ணுவீங்க? எனக்கு கேட்குறீங்களே, ஒன்றும் கேட்க மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பார்த்தாலே போதும் ப்ரோ, பெரிய ஃபேன். அண்ணா ஆங்கரா இருக்கும் போதுலதே ஃபேன் தான். ஆமா. ஆங்கரா இருக்கும்போது fan. நீங்க சொல்லுங்க. ஸோ எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு அவரோட ஸ்மைலா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவரை பார்த்தாலே பேச்சே வராது, தான் வந்துடும். அந்த மாதிரி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எப்போ தோணுனீங்க அவருக்கு ஆங்கரா இருக்கும்போது தானா? ஸோ அவர் மெட்ராஸ் மூவி, ஸோ அதுல இருந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். ஸோ அதுல இருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பராசக்தி படத்துக்கு எவ்வளோ ஈகரா வெயிட் பண்றீங்க? ஆனால் அதோட கிளிம்ஸ் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஸோ அது சாங்ஸ் வரும்போதே நான் அதுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நெஞ்சுக்குள்ளே தாங்கி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடணும் அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு எந்த கிளிம்ஸ் வீடியோ சாங்ஸ்லாம்? அவங்க சொன்ன சேம் சாங் தான் ப்ரோ. அது பார்த்ததுல இருந்து சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா போயிடணும், எப்பயுமே பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி அப்படி தான் மூவி போடும்போது எப்படின்னா நம்ம அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணிட்டு அந்த ப்ளூ கலர் சாரி, ஸோ அந்த விண்டேஜ் லுக்ல போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் படம் பார்ப்பேன் அப்படின்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போடுவாங்க. 60s மூவி டிக்கெட் எடுத்தா எப்படி இருக்கும்? வாங்க போய் டிக்கெட் எடுக்கலாம். ஐயோ இவர கேமரா எடுத்து யாவது டிக்கெட் எங்க தருவாங்க? இதான் பேட்டி ஒன்று கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டோம் ப்ரோ, யார்கிட்ட? ஒரு அண்ணா கிட்ட. இல்லைங்க, ஒரே பேட்டி. ஆல்ரெடி ப்ரொமோஷன் பண்ணிருக்கோம் ப்ரோ. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. 1965 மாட்டீங்க. உள்ள வந்ததுல இருந்து என்ன பாத்தீங்க, எப்படி இருந்துச்சு? அவ்வளவுதான். இப்பெல்லாம் வந்து நம்ம டோரை திறக்க கஷ்டப்படுறோம், ஆனா இப்ப டோரே கிடையாது. 65ல ஈஸியா திறந்துட்டு போயிடலாம். NCS Tamil BGM. வராங்களா? பழைய காலத்து அப்படிங்கலாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இவ்வளவு நேரம் வந்து எங்களை வீடியோ எடுத்து இருந்த அண்ணா நீங்க வீடியோல இல்ல. அது 4வது தெருவுல யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன் கூப்பிடலாம். உன் தங்கச்சி இல்ல. நம்ம படத்துக்கு வந்திருக்கோம். படத்துக்கு வந்திருக்கோம். ஆமா, என்ன படம்? பராசக்தி. சொல்றதுதான். பாட்டு புக்லாம் வந்து நான் 2 ரூபாய்க்கு வந்திருக்கேன். காக்காக்காக பாட்டு புக் வாங்கியிருக்கேன். ஆனா இப்போ பராசக்தி இந்த பாட்டு புக்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்துட்டேன். என் ஸ்கூல் டைம்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. என் கூட வந்த 32 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. நான் பத்திரமா தான் இருக்கேன். அண்ணா முடிய போச்சு. இந்த காஸ்டியூம்லாம் தான் பராசக்தி மூவில யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ளூ கலர் சாரி. ஐயோ, எனக்கு சாவடி. நெஞ்சுக்குள்ளி தாண்டி போகுறா அடி அலையே அலையே. யாரா? நானாக்கா? வீடியோல வா, இல்ல வராத. எக்ஸிட். தாத்து பாருங்க உள்ள வராரு. எங்க பக்கத்துல அடிக்கிறாங்க? நான் இங்க வெளிய மோள அடிக்கிறாங்கன்னு நினைச்சேன். வாங்க அங்க போய் பாப்போம்.
ஐயோ அவ கவர் பண்ணலையே. நான் கேட்குறேன் உங்ககிட்ட, சொல்லுங்க பராசக்தியோட இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம், உள்ள போயிட்டு எப்படி இருக்கு? நீங்க வந்து 2K கிட்ஸா இருந்தீங்கன்னா அந்த 60s எல்லாம் நினைச்சாலும் பார்க்க முடியாது. ஸோ இங்க வந்து ஒரு விசிட்டை போடுங்க, வேற லெவல்ல இருக்கு. அதாவது நம்ம நேர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னும் மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ட்ராவல் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். பாய். பாய்.